கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்ம வார வாரம் பார்த்து வருகிற பாடம் எப்படி பக்க ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே எங்களுடைய சுய கருத்தின்படி நாங்கள் பேசுகிறோமா? இல்லை, இங்கே பேசுகிற நான் முதல் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். நானாகட்டும், இதுக்கு முன்னாடி பேசின சகோதரர்களாகட்டும், எதை மட்டும்தான் நமக்கு ஆதாரம் சாட்சி அப்படின்னு பார்த்தோம்னா வேத வசனம். வேத வசனம் ஒரு விஷயத்த சரின்னு சொல்லுது அப்படின்னா அதுதான் எப்பயுமே என்னவா இருக்கும்? சரியா இருக்கும். ஒருவேளை வேத வசனம் நாம ஒரு விஷயத்த நம்புறோம், அந்த விஷயத்துக்கு வேத வசனங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணல, அது ஒரு நம்பிக்கையா இருக்கு, அது நம்முடைய விசுவாசமா இருக்கு அப்படின்னா அது சரியான விஷயமா இருக்குமா? ஸோ நம்ம விசுவாசாலும் நம்பினாலும் எதின் அடிப்படையில் நம்பணும்? சத்தியத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில். அப்படியாக தேவன் இங்க இந்த ஒரு ஊர்ல அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மாத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பு வசனங்களை படிப்பதற்கும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் கடந்த வாரம் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த திருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம். கரெக்டுங்களா? இது யாராவது சரியாக புரிய வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களே கடைசி என்ன சொல்லிடுவாங்க, இது ஓரளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் என்ன பண்ணுறோம், குழம்பிடுவோம், வேண்டாம் அப்படின்னு. ஆனால் கடந்த வாரம் பார்த்த பாடத்தில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சு அவங்களுக்கு? அப்படின்னா வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சரியாக பார்க்கும்போது எங்கேயுமே குழப்பங்கள் என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ அப்படியா பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் அவர் யாருங்க? யாரு? அவர் தான் ஒன்றான மெய் தேவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? அவருடைய ஒரே பேரான மகன், குமாரன். பரிசுத்த ஆவி என்பது பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய அவருடைய வல்லமை. அப்போ இந்த மூன்று விஷயங்களை இப்படியா ஒரு புரிதல்ல போயிட்டு வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க படிங்க, எங்கேயாவது உங்களுக்கு குழப்பம் வருமா? ஒருவேளை சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் புரியலனாலும் இந்த விஷயத்துல ஒரு தெளிவாயிட்டு நம்ம போய் படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது என்ன பண்ணும், ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரான்சம், மீட்கும் பொருள். மீட்கும் பொருள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை பைபிளை நம்ம பார்த்துருக்கலாம். அது என்ன பிரதர் ரான்சம்? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ரான்சம் அப்படின்னு? ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்கும் பொருள் அப்படின்னா என்னன்றதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு படிக்க போறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவங்க யாருன்றத ஒரு வசனத்தை படிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். படிக்கலாம் பாருங்க. யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அவர் யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு தானே சொல்லி கொடுத்தாங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் யாரு? இவரும் இயேசு கிறிஸ்து, தேவனும் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த வசனம் புரியுதுங்களா நமக்கு? அப்போ தேவன் அப்படின்ற பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்பனா யாரு யாரை கொடுத்தது? பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் என்ன பண்ணிருக்கிறாரு? தந்தருள் இருக்கிறாங்களாம், கொடுத்திருக்கிறாருங்களாம். அப்படி கொடுத்தது நிமித்தமாக என்ன ஒரு விஷயம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தது யாரு?
பிதாவாகிய தேவன். அப்பனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள அன்பு கூறலையா? அன்பு கூர்ந்தார். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய கஷ்டம், பாவம், மரணம் இதெல்லாம் பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவங்கெல்லாம் மீட்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்கிறார்? நிறைவேற்றிருக்கிறார். அப்பனா ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்கிறாங்க? மனுக்குலத்தை அன்பு செலுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து என்ன பண்ணிருக்கிறார் பிதாவாகிய தேவன்? இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்தை என்ன பண்ணிருக்கார்? நேசிச்சிருக்கிறார். எப்படி அவரு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்காக தன்னுடைய ஜீவனை எப்படியாக என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, இறந்தாரு மனுஷங்களுக்காக அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு பாடம் தான் எது? இந்த ransom, மீட்கும் பொருள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றத கிறிஸ்தவன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் தாங்க உலக ரட்சகர், அவர் தாங்க மீட்பர் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை என்ன பண்ணும்? இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் தான், அவர் தான் மீட்பர். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் இல்லாம யாருமே ரட்சிப்பு என்ன பண்ண முடியாது? அடைய முடியாது. எப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் மீட்பு கொடுத்திருக்கிறார்? எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரட்சிக்க வைக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? தெளிவுபடுத்தலாம். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? எங்க பிறந்தார்? எருசலேம்ல, பெத்லகேம்ல, மாட்டு தொழுவத்துல. அப்ப எருசலேம் எங்க இருக்கு? இஸ்ரேல் தேசத்துல இருக்கு. அப்ப இஸ்ரேல் தேசத்துல பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படி இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கும் மீட்பராக முடியும்? இயேசு கிறிஸ்துக்கும் இப்ப இந்தியாவில் பிறந்த நமக்கும் சம்பந்தம் இருக்கா? நேரடியா அதான் சம்பந்தம் இருக்குதா? அப்புறம் எப்படி அவர் நமக்கு மீட்பராக முடியும்? இல்ல ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து யாருக்கு மட்டும்தான் ரட்சகர், மீட்பர்? கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான். ஆனா வசனம் அப்படி சொல்லுதா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல்ல படிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்படின்னா எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி. கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தப்போ அந்த பிறக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நற்செய்தி இல்ல, யாருக்கும்? எல்லா ஜனத்துக்கும். அப்படின்னா யார் யாரெல்லாம் அதுல வருவாங்க? யார் யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்ப எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி. ஏன் அப்படின்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்ல என்ன பண்ணிருக்கிறார்? பிறந்திருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து அங்க பிறந்ததுனால எப்படி ஒட்டுமொத்த உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி அது மிகுந்த சந்தோஷம் எப்படி அது கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். சோ மரியாள் கிட்ட வந்து தேவதூதன் பேசும்போது என்ன ஒரு விஷயத்த சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குமாரனை அவங்க பெறுவாங்க, அவருக்கு என்ன பெயர் வைக்கணும்? இயேசுன்ற பெயர் வைக்கணும். ஏன் அப்படின்னா, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன பண்ணுவார்? அவரை ரட்சிப்பார். அப்படின்னா மீட்பார், ரட்சிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அப்போ தம்முடைய ஜனங்களினுடைய பாவங்களை நீப்பி ரட்சிப்பார் அப்படின்னா, இந்த தமது ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவரை யார் நம்புறாங்களோ அவங்க மட்டும் சொல்லலாமா, இல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களையும் சொல்லலாமா? ஓகே. அப்பனா இதுக்கு முன்னாடி பார்த்த வசனம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி, மிகுந்த சந்தோஷம். ஏன் எப்படி இவர் ரட்சகரா ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து ரட்சகர், மீட்பர் இப்படின்னு மட்டும் வசனம் சொல்லி இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு இந்த மீட்கும் பொருள் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம ஏன் இவ்வளவு ஆழமா பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மீட்பராக ரட்சகரா வந்தார், அதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், எல்லாம் ஓகே. ஆனா எப்படியாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ எல்லாரையும் மீட்கிறதுக்காக இவரே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றதுக்கும், மீட்கும் பொருளாக தம்மை என்ன பண்ணிருக்கிறாரா, அப்ப மீட்கும் பொருளாக தன்னை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த மீட்கும் பொருள்னா என்ன, எப்படி எல்லாரையும் மீட்கிறதுக்காக அவரு மீட்பர் ஆனார், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரட்சகரா எப்படி ஆனார் அப்படின்ற அந்த சாராம்சத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தெளிவுபடுத்த போறோம். அப்ப மீட்கும் பொருளா இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்திருக்காரா அப்படின்னா, இந்த மீட்கும் பொருள் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு என்ன பண்ணணும், புரியணும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மீட்கும் பொருளா, மீட்பரா தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மீட்கும் பொருள் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, ஆங்கிலத்தில் ransom. இந்த ransom அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இதனுடைய கிரேக்க வார்த்தை கவனிக்கலாம். இந்த மீட்கும் பொருள் அப்படின்ற அந்த வார்த்தை, அதனுடைய கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிலூட்ரான். இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத வார்த்தைகளா இருக்கலாம், பட் அதனுடைய மீனிங் பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஆன்டிலூட்ரான் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா த ரிடம்ஷன் பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ரிடம்ஷன் பிரைஸினுடைய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீட்கும் பொருள். அப்போ மீட்கும் பொருள் ransom, ஆன்டிலூட்ரான் அப்படின்னா இந்த ரிடம்ஷன் பிரைஸ் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே கோல்டு இருக்குங்களா, கோல்டு இருக்கா பிரதர், எங்ககிட்டலாம் இல்லை பிரதர் அப்படின்னு ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இல்லை பிரதர் அப்படின்றாங்க. பட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், ஒரு சிலங்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலங்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த ஒரு கோல்டை அடகு வச்ச பழக்கம் இருக்குங்களா, ஸோ நமக்கு இல்லைனாலும் உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நகையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடகு வைக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு கோல்டு, இந்த ஒரு மோதிரத்தை வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு அடகு வைக்கிறாங்க கடையில், இல்லை அப்படின்னா பேங்க்ல அடகு வைக்கிறோம். இந்த 10,000 ரூபாயை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நகையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கோ இல்லை பேங்க்குக்கோ போறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரூபாய் கொண்டு போகணும், 10,000 ரூபாய் பிளஸ் வட்டி. ஓகே, இப்போ என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது 10,000 ரூபாய்க்கு நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை மீட்கிறதுக்கு, மீட்கும் பொருள் அப்படின்றது நம்ம எவ்வளோவுக்கு அடகு வச்சோமோ அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்போ அந்த அமௌண்ட்டை கொடுத்து அந்த பொருளை மீட்டுட்டு வரோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்கும் பொருள், ransom அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த அடகு வச்ச ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, நகையை போயிட்டு அடகு வைக்கிறது, அதே ஒரு விஷயத்த இப்போ ஆதாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆதாம் பாவம் செஞ்சாரு, அப்படி பாவம் செஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு என்ன வந்துச்சு, மரணம் வந்துச்சு. அப்ப மரணம் வந்துச்சு அப்படின்னா இப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, பாவம் செஞ்சதுனால இப்ப அவர்கிட்ட என்ன ஒரு ஜீவன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஃபெக்டான ஒரு ஜீவன், பரிபூர்ணமான ஒரு ஜீவன் என்ன பண்ணுச்சு அவருக்கு இருந்துச்சு. இந்த பரிபூர்ணமான ஜீவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கும்போது அதான் பாவம் செய்யாத ஜீவன். ஆதாம் படைக்கப்படும் போது அவர்கிட்ட பாவம் இருந்துச்சா, இல்ல. அவர் எப்படி படைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் அப்படின்னா ஒரு பரிபூர்ணமா படைக்கப்பட்டாரு. அப்படி பரிபூர்ணமா படைக்கப்பட்ட ஆதாம் பாவம் செஞ்சதுனால அவர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மரணம் வந்துச்சு. இப்ப ஆதாம் எந்த ஒரு விஷயத்தை அடகு வச்சுட்டார் தெரியுங்களா,
பரிபூர்ணமான ஜீவனை படைச்சிருந்தார் இல்லைங்களா, அந்த பரிபூர்ணமான ஜீவனை என்ன பண்ணிட்டாருன்னா இழந்துட்டாரு. அதனாலதான் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் சரி, முதல் படைப்பாகிய ஆதாம் அவருக்கும் சரி, ஏன் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன பண்ணிட்டார், அவருடைய ஜீவனை அடகு வச்சிட்டார். இப்ப அந்த பாவம் இல்லாத ஜீவனை என்ன பண்ணிட்டாரா, அடகு வச்சிட்டாரு. இப்ப அந்த பாவம் இல்லாத ஜீவனை மீட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மீட்கும் பொருள் கொடுக்கணும். இப்ப அந்த பாவம் இல்லாத ஒரு ஜீவன் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம் அடகு வச்சிருக்கிறாரு. இப்ப அதை மீட்கணும் அப்படின்னா அதே பாவம் இல்லாத ஒரு ஜீவன் என்ன பண்ணணும், கொடுக்கப்படணும். ஒருவேளை அவர் இழந்தது பாவம் இல்லாத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லும்போது பாவமுள்ள ஒரு ஜீவனை கொடுத்து அதை மீட்க முடியுமா, ஈக்குவல் ஆகுமா? அப்ப இந்த ransom அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்கும் பொருள். அந்த மீட்கும் பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ், ஆன்டி லுட்ரான். அப்படின்னா இழந்து போனது பரிபூர்ண ஜீவன், அந்த இழந்து போன ஜீவனை மீட்கணும் அப்படின்னா அதே பரிபூர்ணமுள்ள ஒரு ஜீவன் என்ன பண்ணணும், கொடுத்துதான் என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மீட்கும் பொருளாக தான் யார் இந்த பூமிக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம படிச்ச வசனம் 1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அந்த மீட்கும் பொருள் அப்படின்றது யாரை மீட்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாம் எந்த ஒரு ஜீவனை இழந்தாரோ அந்த ஜீவனை என்ன பண்ணும், இப்போ மீட்கணும். அப்படி மீட்கும் பொருளாக தான் யார் இங்க வந்திருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது மரிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மீட்கும் பொருளா இயேசு கிறிஸ்து வந்ததுனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இவர் பரிபூர்ணமான ஜீவனை கொடுத்ததுனால அதே பரிபூர்ணமுள்ள ஒரு ஜீவன் என்ன பண்ணப்படுறார், ஆதாம் இழந்து போனதை மீட்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து செய்யறாரு. இப்ப ஆதாம் மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 யோவான் 2:2 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் இழந்து போன ஜீவனை மீட்கிறதுக்காக வந்து மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அப்படி கொடுத்ததுனால ஆதாம் மீட்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சந்ததிகளா இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணாடுறாங்க, மீட்கப்படுறாங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரு தான். யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம பாடத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்டோம். இஸ்ரேல்ல பிறந்து வளர்ந்து மரிச்சு ஜீவனை கொடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்ப இந்தியாவில் பிறந்த நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டோம் அப்படின்னா நேரடியாக 2 பேருக்கு என்ன பண்ணல, சம்பந்தம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் மரிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, 2000 சரி கிட்டத்தட்ட 2000 வருஷம் என்ன பண்ணியாச்சு ஆயாச்சு. இப்ப நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு போயிட்டு இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் உங்களுக்காக, பிறந்தாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்காக மரிச்சிருக்கிறாரு, இப்ப அவர் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், மீட்கப்பட முடியும், ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னா இப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா நாம எங்க இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு, இஸ்ரேல்ல பெத்லகேம்ல யூதேயா தேசத்துல, கரெக்டுங்களா. இப்ப அங்க பிறந்த இயேசு கிறிஸ்து இங்க இந்தியாவில் பிறந்த எனக்கு எப்படிங்க மீட்கும் பொருளா ரட்சகரா அவர் ஆக முடியும், மீட்பரா ஆக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார்னா என்ன பதில் சொல்லலாம்? இப்ப சொன்ன வசனங்கள். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றத இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு ஃபாரின் காட், கட்டுங்களா, வெளிநாட்டு கடவுள். இப்ப வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது அவர் யாரு, ஒன்றான மெய்தேவன் இருக்கிறாரு, அவருடைய ஒரே பேரான குமாரன். இப்ப அந்த ஒரே பேரான குமாரன் மூலமாக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணப்படணும்,
மீட்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இயேசு கிறிஸ்து மரிச்சு மனுக்குலத்துக்காக ஜீவனை வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது, இப்போ அநேகரால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. ஏன் அப்படின்னா, அவருக்கு எங்களுக்கும் நேரடியாக சம்மந்தம் என்ன பண்ணல, இல்ல. அப்ப இந்தியாவில் இருக்கிற ஒரு நபருக்கு இஸ்ரேல்ல பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படி மீட்பராகவும் ரட்சகராகவும் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துக்கும் இந்தியாவில் பிறந்த நமக்கும் நேரடியான தொடர்பு இல்லைனாலும் நமக்கும் இன்னொருத்தருக்கும் தொடர்பு இருக்கு நேரடியா. அவர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்பனா யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் அப்படின்ற ஒரு நபரை படைச்சார்ல தேவன். இப்ப அந்த ஆதாம்ல இருந்து தான் எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்திலையும் எல்லா தேசத்திலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆதாம்ல இருந்து என்ன பண்ணாங்க, வந்தவங்க தான். அவங்க ஹிந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்றாங்கல்ல அவங்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், எல்லாருமே யார்ல இருந்து வந்தவங்க, ஆதாம்ல இருந்து. இப்ப இந்த ஆதாம்ல இருந்து வந்த எல்லா ஜனங்களும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாவ நிலைமையில் இருக்கிறாங்க, மரண நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன் பிறக்கிறாங்க, பிறந்த எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வருது இல்லைங்களா? ஏன் எல்லாரும் மரிக்கிறாங்க? பாவத்தின் சம்பளம் மரணம், கரெக்ட். பாவம் செய்யறதுனால தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, மரிக்கிறாங்க. ஆனா இது யார் ஆரம்பிச்சு வச்சது, யார் ஆரம்பிச்சு வச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதி தகப்பனாகிய ஆதாம் கீழ்ப்படியாதனால பாவம் செஞ்சாரு. அப்படி பாவம் செஞ்சதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு அவருடைய சந்ததிகளா இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பங்கடைறாங்க. இந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த யாருமே சாகாம தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆதாமுடைய சந்ததியா யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அந்த பூமியில அவங்க எல்லாருக்குமே நிச்சயமா ஒரு விஷயம் என்ன இருக்கு, மரணம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல என்ன பண்ணாருன்னா, அவர் கீழ்ப்படியாமல பாவம் செஞ்சாரு. அவர் ஒரு பரிபூர்ணமான ஜீவன் என்ன பண்ணிட்டாரு, தேவன் புசிக்க வேண்டாம் அப்படின்ற கனி என்ன பண்ணாரு, புசிச்சாரு. அப்படி புசிச்சனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது கீழ்ப்படியாமை, அப்படி கீழ்ப்படியாமனால பாவம், பாவத்தினால என்ன வந்துச்சு, மரணம் வந்துச்சு. இப்போ அந்த மரணம் முதல் ஆதாமுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாருக்குமே ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், அப்பனா இந்த மனுஷ சந்ததி இருக்கிறாங்கல்ல, ஒட்டுமொத்த தேசத்திலையும் குடியிருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே யார்ல இருந்து தோன்றனவங்க, ஆதாம். அப்பனா ஒரே ரத்தத்தினால அப்படின்னா யாருடைய ரத்தத்துல இருந்து வந்தவங்க, ஆதாம் அப்படின்ற ஒருத்தர்ல இருந்து அவருடைய ரத்தத்தினால தோன்ற பண்ணி தான் ஒட்டுமொத்த உலகத்திலையும் என்ன பண்ணிருக்கிறாங்க, இப்ப குடியிருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணவங்க இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமினுடைய சந்ததியார், கரெக்டுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து எப்படிங்க இந்த ஆதாமுடைய சந்ததியா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மீட்கும் பொருளாக முடியும்? பாவம் இல்லாதவர். சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, இவங்களை மீட்கிறதுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லா விஷயமும் ஓகே. எப்படி அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இப்ப இயேசு கிறிஸ்து அப்படின்றது ஒருத்தரா இல்ல நிறைய பேரா? அவரு ஒருத்தர் தானே. இப்ப அவருடைய ஜீவன் ஒரு ஜீவன் தான், கரெக்டுங்களா? அந்த ஒரு ஜீவன் கொடுக்கறதுனால இன்னைக்கு கோடான கோடி ஜனங்களுடைய ஜீவன்கள் மீட்கப்படுது அப்படின்னா எப்படி அப்படின்றது நமக்கு புரியணுமா இல்லையா? அப்பனா இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் பரிபூர்ணமான ஜீவன். அவர் ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக
இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஜீவன், அவங்க மரணத்துல இருந்து விடுதலையாக போகிற எல்லா விஷயமும் இதன் மூலமாக தான் நடக்குது. அப்படின்னா எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மீட்கும் பொருளா ஆக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இயேசு கிறிஸ்துக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கும் நேரடியாக என்ன பண்ணல, சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா எல்லா ஜனங்களுக்கும் ஆதாமுக்கு என்ன பண்ணுது, சம்பந்தம் இருக்குது. இப்போ ஆதாம் அப்படின்ற ஒரு மனுஷன் இப்ப அவருடைய பரிமாணமான ஜீவனை இழந்துட்டார் இல்லையா? இப்ப ஆதாமுடைய ஜீவனை மீட்டுட்டாருன்னா இயேசு கிறிஸ்து யாரை மீட்ட மாதிரி? எல்லாரையும் மீட்ட மாதிரி. படிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். சோ அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம். அப்ப முந்தின மனுஷன் முதலாம் ஆதாம் யாரு? யாரு? ஆதாம். அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேள்வியை திரும்ப கேட்கும்போது வேற ஏதோ இருக்குமோ அப்படின்னு நீங்க என்ன பண்ண வேண்டாம். முந்தின மனுஷனாகி ஆதாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் முதலாம் ஆதாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குனார் இல்லைங்களா தேவன். அப்போ உண்டாக்கப்பட்ட அந்த ஆதாம் தான் முந்தின ஆதாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் யாரு? பிந்தின ஆதாம். இந்த பிந்தின ஆதாம் எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறவரா, கரெக்டுங்களா? எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவரா. இந்த முந்தின ஆதாம் என்ன பண்ணாரு? அவருடைய சந்ததிகளுக்கு பாவம் செஞ்சு எல்லாருக்கும் மரணம் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம். அப்படியா? ஆதாம் என்ன வாங்கி கொடுத்தாரு? ஆதாம் அவருடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வச்ச சொத்து என்ன தெரியுங்களா? சாபம், மரணம். இந்த ஆதி தகப்பனாகிய முந்தின ஆதாம் என்ன பண்ணாருன்னா அவருடைய சந்ததிகளுக்கு மரணம், சாபம் அப்படின்ற சொத்தை சேர்த்து வச்சாரு. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க? மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பிந்தின ஆதாம், 2ஆம் ஆதாம். இவர் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த ஆதாமுடைய சந்ததிக்கு என்ன கிடைக்க போகுது தெரியுங்களா? ஜீவன் கிடைக்க போகுது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களா இருக்கக்கூடிய ஆதாமுடைய சந்ததியாருக்கு என்ன சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறார்? ஜீவன் அப்படின்ற சொத்தை என்ன பண்ணிருக்கிறார்? சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்ப முந்தின ஆதாம் மரணத்துக்குள்ள போயிட்டாரு பாவம் செஞ்சதுனால. பிந்தின ஆதாம் இந்த ஆதாம் இழந்து போனதை என்ன பண்றாரு? மீட்கிறாரு. அப்படி மீட்பது நிமித்தமாக ஆதாமும் மீட்கப்படுறாரு, அவருடைய சந்ததி என்ன பண்றாங்க? மீட்கப்படுறாங்க. சோ அப்படியா பார்க்கும்போது ஆதாம் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இழந்தார் அப்படின்னு பார்க்கும்போது பாவத்தினால மரணம். அப்படி தேவன் கொடுத்த என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜீவனை என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. அவர் இழந்தது மாத்திரம் அல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஏன் மரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினால மரணம் என்ன பண்ணுச்சு? அந்த ஒரே மனுஷன் யாரு? ஆதாம். அவர்னால என்னாச்சு? பாவம் வந்துச்சு. அந்த பாவத்தினால என்னாச்சு? மரணம் வந்துச்சு. இந்த உலகத்திலேயே ஏன் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாம் செய்த பாவம். அப்ப எல்லாரும் மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அவருடைய சந்ததியா வரவங்க, அது காரணம் என்ன? அது காரணம் என்ன? அடுத்தது எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அப்போ ஆதாம் ஆரம்பிச்சு வச்சாரு, அதுக்கப்புறம் பிறக்கிற அவருடைய சந்ததி எல்லாருமே எப்படிதான் பிறக்கிறாங்க, எப்படிதான் வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாவ சந்ததியாவே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் கடைசியா என்ன பண்றாங்க? மறிக்கிற ஒரு விஷயம். சோ ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு? அவர் பாவம் செஞ்சு மரணத்துக்குள்ள போனாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சு எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. யாராவது எனக்கு மரணமே இல்லை இருக்காது அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்க முடியுமா? யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
பாவம் யாருக்குள்ள இல்லையோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்பனா பாவம் செய்யாத மனுஷங்க இருக்கிறாங்களா? பாவம் செய்யாத மனுஷன் இல்ல. அப்ப எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், என்னது? மரணம். அப்ப குழந்தை பிறக்குதே, பிறந்த குழந்தை கூட என்ன பண்ணுது, மறிக்கிறாங்களே. அப்பனா பிறந்த குழந்தை அதுக்கெல்லாம் நல்லது கெட்டதே தெரியாது, பாவமே இல்லாத பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 51:5 51 சங்கீதம் 5 இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ நான் உருவாகும் போது எதன் மூலமா உண்டாயிருக்கிறேன்றாரு, துர்குணத்துல. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். கருவா உருவாகும் போது எப்படிப்பட்ட நிலைமையில தான் நான் உருவாகிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, பாவத்துல தான் என்ன பண்றேன், உருவாகிறேன். ஏன் அப்படின்னா அவருடைய அப்பா அம்மா பாவம் செய்யறவங்க. அப்படியே போனோம் அப்படின்னா கடைசி யார் வருவா, ஆதாம் என்ன பண்ணுவாரு, வருவார். அப்ப ஆதாம் பாவம் செஞ்சு தன்னுடைய பரிபூர்ணமான ஜீவனை இருந்து பாவி ஆயிட்டார் அப்படின்னா இப்ப ஆதாமுக்குள்ள இருந்து எப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து பிறந்தாலும் அவங்க எல்லாருமே எந்த நிலைமையில தான் பிறக்கிறாங்க, சந்ததி சந்தியா வழி வழியா பாவ நிலைமையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிறக்கிறாங்க. இந்த பாவத்தினுடைய சம்பளம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கிறோம். அப்ப ஏன் எல்லாருமே மறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாமுக்குள்ள எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மறிக்கிறது போல. அவனா எல்லாருக்கும் மரணம். இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கலாம், கண்ணீர், கவலை, கஷ்டம், பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்படுறாங்க, கடைசியா என்ன பண்றாங்க, மறிக்கிறாங்க. இப்ப ஆதாம் பாவம் செஞ்சதுனால பாவத்து நிமித்தமா மரணம் இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுது, வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஆதாமுக்குள்ள எல்லாருமே என்ன பண்றாங்க, இப்போ மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பாவத்துல இருந்தோம் மரணத்துல இருந்தோம் அவங்கள மீட்கிறதுக்கு ஏதாவது ஒரு மீட்கும் பொருள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா யார் இருக்கிறா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்களுடைய பாவத்துல இருந்தோம் மரணத்துல இருந்தோம் இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீட்கும்படியான ஒரு விஷயம், அதுக்கான சொல்யூஷன் யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயத்துக்கான விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு எல்லா விஷயமும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த மரணம் அப்படியே சந்ததி சந்தியா ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இடையில ஒரு விஷயம், பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன் சொல்லும் போது இந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆதாம்ல ஆரம்பிச்சது இல்ல, ஒரு நபர் பேரை சொல்லி அந்த நபர் வரைக்கும் தான் இந்த மரணம் இருந்துச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். ரோமர் 5:14 ரோமர் 5:14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இப்போ அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். அவன் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆதாம்ல ஆரம்பிச்சு மோசே வரைக்கும் தான் இருந்துச்சா, இன்னைக்கு வரைக்குமே என்ன பண்ணுது. அப்ப ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் சம்பவித்தது அப்படின்னா அப்ப மோசேக்கு அப்புறம் என்ன விஷயம் நடந்துச்சு, எல்லாருமே ஜீவனை பெற்றுக்கொண்டாங்களா, அதுக்கப்புறம் யாருக்குமே மரணம் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாவம், சாபம், மரணம் இப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்காக தேவன் ஒரு தற்காலிகமான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்ப மோசேக்கு பின்னாடி என்ன விஷயம் நடந்துச்சு, அப்ப அந்த ஒரு விஷயம் மரணத்துக்குள்ள என்ன பண்ணாது, அவங்கள கொண்டு போகாது அப்படின்னு ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்ணாருன்னா கொடுத்தார். இப்ப மோசேக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவேளை சரியா ஒருத்தன் கடைபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். கரெக்டுங்களா? படிக்கலாம் பாருங்க, ரோமர் 10:5 ரோமர் 10:5 மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். சோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இது வரைக்கும் எல்லாரும் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கு அப்புறமா, அந்த கற்பனைகள் கொடுத்ததுக்கு அப்புறமா யார் ஒருத்தவங்க அதை கை கொள்றாங்களோ இவைகளின்படி செய்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? இவைகளாலே பிழைப்பான். அப்பனா அவங்களுக்கு மரணம் என்ன பண்ணாது? சம்பவிக்காது. அப்ப இதன்படி வாழ்றாங்க அப்படின்னா, இதை கேட்டு கை கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இதை கொடுக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணாங்க? இதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் செய்யறோம் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. படிக்கலாம் பாருங்க, லேவியராகமம் 18:5 லேவியராகமம் 18:5. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியாயங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா கை கொள்ளுங்க. அப்படி கை கொண்டு அவைகளின்படி யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதனால ஒரு ஜீவன் என்ன பண்ணும்? கிடைக்கும். இப்படின்ற கட்டளைகளை கொடுத்திருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களால அவர் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை முழுவதுமாக கடைபிடிக்க முடிஞ்சுதா? அதுக்கு ஆதாரம், அவங்க கடைபிடிக்கல அப்படின்றதுக்கு ஆதாரம் என்ன? கண்டுகுட்டி செஞ்சு வழி விலைக்கு போயிட்டாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை யாராவது ஒருத்தர் அதை சரியா கடைபிடிச்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே சாகாம என்ன பண்ணி இருப்பாங்க? இருந்திருப்பாங்க. அப்போனா அந்த நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் சம்பவித்தது. ஆனா ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படிக்காக நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட் என்ன பண்ண முடியல, யாராலையும் கை கொள்ள முடியல. ஸோ அப்படியா பார்க்கும்போது எசேக்கியேல் 20:11 படிக்கலாம். எசேக்கியேல் 20:11. என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். சோ அதன்படி செய்கிறவங்க அவைகளால் பிழைப்பான் இப்படின்னு அநேக வசனங்கள் இருந்தாலும் முழுமையாக அதை கை கொண்டு அதன்படி செய்ய அவங்களால என்ன பண்ண முடியல. ஆனா எந்த நியாய பிரமாணத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து இதை கை கொண்டீங்க அப்படின்னா ஜீவன் சொன்னாரோ அதை கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல, அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த நியாய பிரமாணத்திலேயே இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் சரி மீட்பதற்கான ஒரு சட்டம் அதுலயுமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருந்துச்சு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த மீட்கும் பொருளா வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணாரு? கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துல முக்கியமான நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். யாத்திராகமம் 21:23. யாத்திராகமம் 21:23. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். இப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு சேதம் ஒருத்தர் வந்து இன்னொரு ஜீவன் போற அளவுக்கு ஒருத்தவங்களை கொன்னுட்டார் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு அவங்க என்ன பண்ணி ஆகணும்? ஜீவன் இவர் ஒருத்தர் கொன்னாரா, கொன்னவர் என்ன ஆகணும்? அடுத்தது சாகணும். இப்ப ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற சட்டம் கரெக்டுங்களா? அடுத்து கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொருத்தருடைய கண்ணை வந்து சேதப்படுத்தார் அப்படின்னா இப்போ ஒரு கண்ணு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது சேதமாயிடுச்சு ஒருத்தருக்கு. இப்போ சேதப்படுத்தினார்ல அவருக்கு என்ன பண்ணணும்? அவருடைய கண்ணு என்ன பண்ணணும்? சேதப்படுத்தணும். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஒருத்தவங்க உயிரை எடுத்தாங்க அப்படின்னா அவங்க உயிரை என்ன பண்ணப்படணும்? போகணும். கண்ணை சேதப்படுத்திட்டாங்கன்னா கண்ணு என்ன பண்ணணும்? ஒருவேளை அடிச்சு பல்ல உடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? பல்லு என்ன பண்ணணும்? உடைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாரு. இதே பிரமாணத்தை இந்த சட்டத்தை யார் கொடுத்தது? இதான் வாகிய தேவன். கரெக்டுங்களா? இப்ப சட்டத்தை கொடுத்தது மாத்திரம் அல்லாம இந்த சட்டத்துக்கு அவரே என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறார். இப்ப வேற சேதம் உண்டானால் ஜீவனுக்கு என்ன பண்ணும்? ஜீவன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மீட்கும் பொருள் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
சரி நிகர் சமான விலை, ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் அப்படின்னா ஒரு பொருள் எந்த அளவுக்கு சேதம் பண்ணி இருக்கோ அதே அளவுக்கு மீட்கும் பொருள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்படின்னா ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மீட்கும் பொருளா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னா இறந்து போனது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆதாமுடைய பரிபூர்ணமான ஜீவன். இப்ப அந்த ஜீவனை மீட்கணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், அதே பரிபூர்ணமான ஜீவன் கொடுத்தாதான் இப்ப யாருக்கு விடுதலை, ஆதாமுக்கு விடுதலை. கரெக்டுங்களா? அப்ப ஆதாமுக்கு விடுதலை ஏனாதான் அவருடைய சந்ததி எல்லாருக்கும் என்ன பண்ண போகுது, விடுதலை கிடைக்க போகுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்றத இப்ப இந்த தராசு உதாரணம் வச்சுக்கலாம். அதாவது இந்த தராசுல 1 கிலோவுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா இந்த பக்கம் 1 கிலோ கல் இருக்கும், இந்த பக்கம் அந்த பொருள் இருக்கும். ரெண்டுமே என்ன பண்ணும், சமமா இருக்கு அப்படின்னா அந்த முள் என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டா காமிக்கும். ஒருவேளை நம்ம 1 கிலோ ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், அந்த முள்ளு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாஞ்சு இருக்குது. அப்படின்னா அந்த கல்லு பக்கம் ரொம்ப கீழே இருக்கு அப்படின்னா ஒருவேளை நம்மளுடைய பொருள் வாங்குற பொருள் மேலே தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொருள் நம்ம வாங்கிக்குவோமா, என்ன பண்ணுவோம், எடை கரெக்டா இல்லை, சரியா எடை என்ன பண்ணுங்க. அப்படின்னா மீட்கும் பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிபூர்ணமான ஜீவன் இழக்கப்பட்டிருக்கு, அதே பரிபூர்ணமான ஜீவன் கொடுத்தாதான் இந்த தேவனுடைய நீதி என்ன பண்ணப்படும், அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இருக்கும்போது இப்போ ஆதாம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா பாவம் செஞ்சிட்டார். இப்ப பாவம் செஞ்சனால பாவி என்ன பண்ணிட்டாரு, ஆயிட்டார். இப்படிப்பட்ட ஆதாம அவர் இழந்து போனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிபூர்ணமான ஜீவன். கரெக்டுங்களா? பரிபூர்ணமான ஜீவன். இந்த பரிபூர்ணமான ஜீவன் பாவமுள்ள ஒரு மனுஷனால கொடுக்க முடியுமா? இப்ப ஆதாமுடைய சந்ததியா இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஆதாம் மீட்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், என்னோட ஜீவனை கொடுக்குறேன், என் ஜீவனை வச்சுக்கிட்டு தேவனே ஆதாம் என்ன பண்ணுங்க நீங்க மீட்டுக்குங்க, ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா தேவனுடைய நீதி ஒத்துக்குமா? ஏன்னா ஆதாம் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து விழுந்து போனாரு, பாவம் இல்லாத மனுஷனா என்ன பண்ணாரு, படைக்கப்பட்டாரு. இப்ப பாவம் செஞ்சதுனால அந்த பரிபூர்ணமான ஜீவன் என்ன பண்ணியாச்சு, இறந்தாச்சு. அப்ப அந்த பரிபூர்ணமான ஜீவனுக்கு மீட்கும் பொருள் என்னதான், பாவம் இல்லாத பரிபூர்ணமான ஜீவன் தான். கரெக்டுங்களா? அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீட்கும் பொருள், ரன்சம். கிரேக்க வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா ஆன்டி லுட்ரான். சரி, இப்போ ஆதாம் இறந்து போனார்ல, அவருடைய ஜீவனுக்கு ஈக்குவலா ஏதாவது காளை இல்ல ஆடு இந்த பலியை கொடுத்து மீட்க முடியுமா, ஆதாம மீட்க முடியுமா? இப்ப ஆதாமுடைய ஜீவனுக்கு ஒரு காளையினுடைய ஜீவனும் இல்ல ஆட்டுக்கடாவினுடைய ஜீவனும் ஈக்குவல் ஆகுமா? அது சரிநிகர் சமான விலையா இருக்குமா? ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸா அது என்ன பண்ணாது, கண்டிப்பா இருக்காது. வசனம் படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. காளை வெள்ளாட்டுக்கடா இதனுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் பாவத்திலிருந்து மீட்பை கொண்டு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விஷயத்தினால் என்ன ஆகாது, ஆதாமுக்கோ அவருடைய சந்ததிக்கோ மீட்கும் பொருள் என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரிபூர்ணமான ஆதாம் இழந்து போன ஜீவனுக்கு ஈக்குவலா பாவமுள்ள அவருடைய சந்ததியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஜீவனை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் என்ன பண்ண முடியாது, சரியான ஒரு ஜீவனா இருக்காது. அப்போ ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய சந்ததியில் எல்லாருமே யாரா தான் பிறக்கிறா, பாவியா தான் பிறக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு பாவி இன்னொரு பாவி மீட்க முடியுமா? இவரையே என்ன பண்ணணும், இவருடைய பாவம் மன்னிக்கப்படணும், இவருடைய மரணத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா இவருக்கே ஒரு ஜீவன் என்ன பண்ணுது, தேவைப்படுது. அப்போ இந்த ஜீவனை வச்சு பரிபூர்ணமான ஆதாம் இறந்து போன ஜீவனை மீட்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. படிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 49:7-8 வசனம்.
49 சங்கீதம் வசனம் 7 முதல். ஆ, ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் ம், இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாராவது ஒருத்தர் தன்னுடைய சகோதரன் அழிவு, அதாவது என்ன பார்க்க மரிக்காதபடிக்கு அவங்க என்னென்றைக்கும் ஜீவனோடு இருப்பதற்காக எவ்விதத்தினாலும் அவர் மீட்டுக் கொள்றதுக்கு அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்க கூடாது. ஏன் கூடாது? ஏன் கூடாது? அது ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் என்ன பண்ணாது, அது மீட்கும் பொருளும் ஆக முடியாது. அப்ப பரிபூர்ணமான ஜீவன் இழக்கப்பட்டது, பாவம் உள்ள ஒரு ஜீவன் இழக்கிறதுனால அந்த பரிபூர்ணமான ஜீவன் என்ன பண்ண முடியாது, மீட்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ அடுத்தது, சரி மனுஷங்கள தான் யாரும் ஜீவனை கொடுத்து ஆதாம மீட்க முடியாது. அடுத்து தேவதூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தேவனே என்ன பண்ணுங்க, நான் கொடுக்குறேன் என்னுடைய ஜீவனை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு தேவதூதர் மனுஷ குலத்துக்காக ஆதாம மீட்கிறதுக்காக நான் ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கலாம் தேவதூதர். இப்போ தூதர்களுடைய ஜீவன் மனுஷ ஜீவனுக்கு ஈக்குவல் ஆகுமா? ஆகுங்களா? இப்ப நம்ம பார்த்தோம், பாவ சந்ததியிலிருந்து வந்த அந்த பாவமுள்ள ஜீவன் பரிபூர்ணமான ஜீவனுக்கு ஈக்குவலா என்ன பண்ண முடியாது. அப்பனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க முடியாது. சரி பரவாயில்ல, தேவதூதர் கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு பார்த்தோம்னா தூதர்களுடைய ஜீவனும் மனுஷனுடைய ஜீவனும் ஒன்னா? இப்போ யாருடைய ஜீவன் மேலானது, யாருடைய ஜீவன் கீழானது, யாரா சொல்ல முடியுங்களா? சரி வசனம் படிச்சிடலாம் பாருங்க. எபிரேயர் 2 அதிகாரம் 7 வசனம். எபிரேயர் 2 அதிகாரம் 7 வசனம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். அவனை அப்படின்னு சொல்லும்போது இந்த அவனை யாரு? ஆதாம். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா தேவ தூதரிலும் சற்று. அப்போ மனுஷங்க அப்படின்றவங்க தூதர்களை காட்டிலும் பெரியவங்களா சின்னவங்களா? மனுஷங்க தேவ தூதர்களை காட்டிலும் சிறியவங்களா பெரியவங்களா? சோ தேவ தூதரை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு சொல்லும் போது தூதர்கள் ஜீவன் அப்படின்றது மனுஷங்களுடைய ஜீவனை காட்டிலும் மேலானது. கரெக்டுங்களா? அப்ப தூதர்கள் மனுஷங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறது அப்படின்றது ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸா இருக்குமா? சரி நிகர் சமான விலையா இருக்காது. அப்ப ரேன்சம் கொடுக்க முடியுமா தூதர்கள் மனுஷங்களுக்காக? அப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலா ஆகாது. அப்போ என்ன இழக்கப்பட்டுச்சோ அதுக்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொரு பொருள் என்ன பண்ணப்படணும், மீட்பா கொடுக்கப்பட வேண்டும். சாப்பண்ணா மனுஷங்களை மீட்கிறது யார் தான்? மனிதன் தான். எந்த மனிதன் அப்படின்றது தான் நீங்க பார்க்கிறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது மனுஷங்க எல்லாருமே எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 3 அதிகாரம் 12 வசனம் படிக்கலாம். ரோமர் 3 அதிகாரம் 12 வசனம். எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சோ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? வழி தப்பி ஏகமா என்ன பண்ணிட்டாங்க? கெட்டு போயிட்டாங்க, நன்மை செய்கிறவன் இல்லை. அப்ப எல்லாரும் அப்படின்னா யாரெல்லாம் வருவாதுல? ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிறந்த எல்லாருமே எப்படிதான் இருக்கிறாங்க? இப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையிலிருந்து ஆதாம் உண்டாக்கப்படும் போது இருந்த அந்த பரிபூர்ணமான ஜீவனை யாராவது அவருக்கு ஈக்குவலா கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா யாராலையும் கொடுக்க முடியாது. அப்போ ஆதாம் மீட்கப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லையா? அப்போ ஆதாம் ஒருவேளை மீட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா இன்னைக்கு உலகத்திற்குள்ள எல்லா மனுஷங்களுக்கும் மீட்பு ரட்சிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ண முடியாது, உண்டாக்கப்பட முடியாது. அப்பனா இந்த விஷயத்துக்காக தான் பரலோகத்துல ஒரு சத்தம். என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 6 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 6 அதிகாரம் 8 வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சோ இந்த வசனம் யாரை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா
இங்க ஏசாயா என்ன பண்றாரு? தேவன் கேட்கிறாரு, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமா போகுன்னு சொல்லும்போது ஏசாயா சொல்றார் பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோ நான் இருக்கிற அடியான் இருக்க என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இதே ஒரு விஷயம் இப்ப ஒட்டுமொத்த மனு குலத்தையும் மீட்பதற்காக பரலோகத்துல பிதாவாகிய தேவன் இந்த மனு குலத்தை மீட்பதற்காகவும் ஆதாமுக்கு ஈக்குவலா சரிநிகர் சமான விலைய பரிபூர்ணமுள்ள ஜீவனை கொடுத்து இப்ப அவங்க எல்லாரையும் மீட்கிறதுக்காக யார் என்னுடைய காரியமா போறது, யாரை நான் அனுப்புவேன் சொல்லும்போது இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்ற ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்கப்பட்டுச்சு. அப்படியாக அந்த சத்தம் என்ன பண்ணுச்சு? பூமியில மனுஷனா வந்து பிறந்தார். யாரு? நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. எதுக்காக வந்தார் பூமிக்கு? ஆதாமையும் இப்ப ஆதாம் மீட்கிறதுனால அவருடைய சந்ததியா இருக்கக்கூடிய எல்லா மனுஷ ஜனங்களையும் ஜாதிகளையும் என்ன பண்ணோம்? மீட்டு எடுக்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுத்தாரு. படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 2:9. எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். சோ தேவனுடைய கிருபையினால நாம் ஒவ்வொருவருக்காகவும் என்ன பண்ணிருக்கார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. இங்க ஏன் தேவ தூதரும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும்? இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்துல இயேசு கிறிஸ்து இருந்தார்ல, பிதாவாகிய தேவன் அவளை முதல் படைக்கும் போது படைத்து பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதுமே அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்? நம்ம போன வாரம் படிச்சோம். ஒரு பிரதான தூதன். எல்லா தூதர்களுக்கும் ஹெட் யாரு? இயேசு கிறிஸ்து. மைக்கேல் அப்படின்னா பிரதான தூதன். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து இங்க பூமியில வந்து மனுஷங்களுக்காக ஜீவனை கொடுக்கும் போது எப்படிப்பட்ட நிலைமையில் ஆயிட்டார் அவரு? தேவ தூதரிலும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டார். அப்படின்னா எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு? மனுஷ நிலைமைக்கு வந்து மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன பண்ணப்பட்டார்? முடிசூட்டப்பட்டிருக்க. அப்பனா இந்த தூதர் நிலைமையில காட்டிலும் மனுஷக நிலைமைன்றது கீழான நிலைமை. இப்ப இந்த நிலைமைக்கு வந்துதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? அவர் ஜீவனை கொடுத்திருக்காருன்னா அந்த நிலைமை யாருடைய நிலைமையா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமினுடைய நிலைமை. அந்த பரிபூர்ணமான மனுஷனா படைக்கப்பட்டு அந்த ஜீவனை இழந்ததுனால இப்ப இயேசு கிறிஸ்து அதே பரிபூர்ணமான ஜீவனா மனுஷனா வந்து என்ன பண்றாரு? பூமியில வாழ்ந்து மரிச்சார். அந்த ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க மீண்டுமாக 1 தீமோத்தேயு 2:6. 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே அப்படின்னு வசனம் சொல்லல. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஏன் இங்க மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுன்னு சொல்லணும்? அப்போ என்ன பார்க்கும்போது அவர் பிரதான தூதன் அப்படின்ற அந்த மகிமையில இருந்தாலும் கனத்துல இருந்தாலும் இந்த பூமிக்கு வரும்போது எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாரு? ஒருவேளை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல இதுக்கு முன்னாடி, அவர் பூமியில் இருக்கும்போது எப்படி இருந்தாரு? மனுஷனாவும் இருந்தாரு, கடவுளாவும் இருந்தார், தேவனாவும் இருந்தாரு, பாதி மனுஷன் பாதி கடவுள் அப்படின்ற நிலைமையில வந்து ஜீவனை கொடுத்தார். அப்படின்னா இந்த ஜீவன் ஆதாமுடைய ஜீவனுக்கு ஈக்குவல் ஆகுமா? அப்ப மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அப்படின்னா மனுஷீக நிலைமையில இருந்தா என்ன பண்ணிருக்கா? அவருடைய ஜீவனை இழந்திருக்கிறார். அப்ப பூமியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து யாரா இருந்தாரு? மனுஷனா தான் இருந்தாரு. அவ பரலோகத்தில் இருக்க அதே மகிமையோட இருந்திருந்தார் அப்படின்னா ஆதாமுடைய ஜீவனுக்கு ஈக்குவலா என்ன பண்ண முடியாது? அவருடைய ஜீவன் ஆக முடியாது. அப்ப மனுஷீக நிலைமைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை இயேசு கிறிஸ்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பிரதான தூதனா
தேவனுடைய ஒரே பேரான குமாரனா அப்படின்ற அந்த நிலைமையில இருந்துட்டு இந்த பூமிக்கு மனுஷனா வந்து பறக்கிறது சாதாரண விஷயமா? அதுவும் எப்படி வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 20:28. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாருங்களா? ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை என்ன பண்ணாரு? கொடுக்கவும் தான் வந்தார். அப்பனா இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனை கொடுக்கறதுக்கு. அப்ப இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்றோம் இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரதான நிலைமையில மகிமையிலும் கனத்திலும் இருந்துட்டு இந்த பூமிக்கு சாதாரண ஒரு மனுஷனா வந்து, அதுவும் எங்க பிறந்தாரு? மாட்டு கொட்டகையில. சோ அதுக்கு முன்னணியில கிடைத்து இருக்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்க. இப்ப அவர் வந்து பிறக்கும்போது சரியான ஒரு இடம் என்ன பண்ணல அவருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், அதுவும் அந்த எருசலேம்லயே நல்ல வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய ஒரு பணக்கார வீட்டுல அப்படின்னு என்ன பண்ணல அவர் வந்து பிறக்கல. இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான நிலைமையில தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது பிறந்தாரு. அப்படி பிறந்தது மாத்திரமல்லாமல் அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண ஒரு மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தேவன் கொடுத்தாருல, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எதை கை கொள்ளணும்? அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் பார்த்தோம். அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு ஜீவனை யாராலும் வாங்க முடிஞ்சுதா? இல்ல. ஆனா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு கூட யாராலும் ஜீவனை வாங்க முடியல. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் செய்யாத விஷயத்தை கூட யார் மூலமா செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த, மாம்சத்தினாலே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனை என்ன பண்றாரு? செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மனுஷ சாயலா மாத்திரம் கிடையாது, மாறாக இந்த மனுக்குலம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாவத்தினால என்ன பண்ணிருக்கிறாங்க? பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த அதே சாயல் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய குமாரன் இந்த பூமிக்கு என்ன பண்ணாராம்? பிதாவாகி தேவன் அனுப்பினாருங்களாம். சோ பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கக்கூடிய பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக என்ன பண்றார்? அப்பனா இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தாரு. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாவ நிலைமையில் இருக்கிறாங்களா மனுஷங்க, கடைசியா அவர் மரிக்கும் போது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவம் அவர் மேல என்ன பண்ணப்பட்டுச்சு? சுமத்தப்பட்டு பாவியாகவே என்ன பண்ணப்பட்டார்? ஆக்கப்பட்டார். யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியில பிறந்த ஆதாமுடைய சந்ததியா இருக்கக்கூடிய ஆதாமுக்கும் அவருடைய சந்ததியா இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுக்காகவும். அப்பனா இது எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தேவதூதர்களும் கீழான நிலைமை. ஆனா பாவம் செஞ்சதுனால அந்த பரிபூர்ணமான நிலைமையில படைச்சார்ல மனுஷங்களை, அந்த நிலைமை கூட என்ன பண்ணல, தக்க வச்சுக்கல. அதுக்கும் கீழான நிலைமையில என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எந்த நிலைமையில எந்த நிலைமைக்கு வர வேண்டிய ஆச்சு தெரியுங்களா? அந்த பிரதான ஒரு மகிமையில இருந்துட்டு தேவனுடைய குமாரன் பிரதான தூதன் அப்படின்ற அந்த மைக்கேல் அப்படின்ற நிலைமையிலிருந்து பூமிக்கு மனுஷனா வரணும். மனுஷனா வர்றது மாத்திரம் இல்ல, அந்த மனுஷங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க? பாவம். அந்த நிலைமைக்கு என்ன பண்ணவரு? உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து பாவமாக்கப்பட்டாரு, பாவ நிலைமைக்கு வந்தாரு, இல்ல மனுஷனா ஆனார் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்றதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்க்க, நம்ம வீட்டுலாம் கரப்பம் வச்சிருக்கீங்களா? இருக்கா? நிறையவே இருக்கு பிரதர், எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கணும் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் கிச்சன்லயோ இல்லை பாத்ரூம்லயோ என்ன பண்ணோம்? அந்த கரப்பாம்பூச்சி கண்டிப்பா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு இடத்துல அது என்ன பண்ணாது, இருக்காது. எங்க வந்து அசுத்தமா இருக்கோ,
எங்க வந்து தேவையில்லாத அழுக்கு குப்பைகள் இருக்கு அங்கதான் என்ன பண்ணுது இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம வீட்டுல கரப்பாம்பூச்சிகள் இருக்கும்போது இப்ப அந்த கரப்பாம்பூச்சிக்கு ஒரு பிரச்சனை. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு கரப்பாம்பூச்சி என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சாக போகுது. இப்ப தேவன் வந்து நம்ம எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கரப்பாம்பூச்சியை மீட்கிறதுக்காக நீங்க உங்க வீட்டில் இருக்கீங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் ஜீவனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணிடலாம், காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது கரப்பாம்பூச்சிக்காக யாராவது ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? நான் இருக்கிற நிலைமை என்ன, நான் இருக்கிற வீட்டில் அந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒருவேளை அந்த கரப்பாம்பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு அவமானம். இப்படின்னு தான் என்ன பண்றோம் நம்ம. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அருவருப்பா பார்க்கக்கூடிய ஒரு ஜீவன். அப்படிப்பட்ட நிலைமையில தான் கரப்பாம்பூச்சி இருக்குது. கரெக்டுங்களா? ஆக்சுவலி இந்த நிலைமையில தான் யார் இருக்கா, ஒட்டு மொத்த மனுஷங்களோட நிலைமையுமே எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிற நிலைமை தான். ஆனா இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனுஷங்களுக்காக அவரு அந்த மகிமையை விட்டு கீழே வந்து அது மாத்திரமல்ல அதுக்காக ஜீவன் என்ன பண்ணாரு கொடுத்து இவங்களை மீட்கிறதுக்காக அந்த வெளியேறப்பட்ட அவருடைய ஜீவனை கொடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமா? அப்போ பூமிக்கு வந்தாலுமே என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது பிறக்கும் போதே ஒரு நல்ல இடம் இல்லை அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி வளர்ந்துக்கிட்டு 30 வயசு ஆகுது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்றாரு, அவருடைய ஊழியத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த 30 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்? சாதாரணமா தச்சு வேலை செஞ்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றாரு, ஒரு மகனா வாழ்ந்தாரு. எல்லாரும் இருக்கிற மாதிரி அப்படியே என்ன பண்ணாரு, நார்மலா தான் வாழ்ந்தாரு. இப்போ அவருடைய தேவனுடைய குமாரன்றதுனால தேவன் ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை என்ன பண்ணல, அவருக்கு செய்யல. நார்மலா இருக்கக்கூடிய மனுஷங்க வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது எவ்வளோலாம் இவர் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனுக்குலம் எப்படிப்பட்ட வேதனையில பங்கடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத கூடவே இருந்து, அந்த கரப்பாம்பூச்சிக்கு ஒரு பிரச்சனை அந்த கூட்டத்தில் அப்படின்னா நம்ம கரப்பாம்பூச்சிக்கு இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியுமா? ஏதோ சண்டை போடுது, ஏதோ அவருக்கு பிரச்சனை அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நிலைமையில மனுஷங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கூடவே இருந்து என்ன பண்றாரு, அவங்களுடைய வியாதியிலையும் சரி பலகீனத்திலையும் சரி துக்கங்கள்லையும் எல்லாத்துலையும் என்ன பண்றாருன்னா கூடவே இருந்து என்ன பண்றாரு பார்க்கிறாரு. அவரும் என்ன பண்றாரு அதுக்குள்ள அனுபவிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பங்கடைகிறாரு. படிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸோ தேவனுக்குள்ளாக அந்த ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயம் நீதியை நிறைவேற்றணுன்றதுக்காக பாவம் அறியாத அவர் என்ன பண்ணிட்டார், நமக்காக பாவம் ஆக்குனார். பாவம் ஆனவர் ஒருத்தர், அவரை பாவமா ஆக்குனவர் ஒருத்தர். யாரு பாவமா யார் ஆனாரு நமக்காக? இயேசு கிறிஸ்து. அவரை பாவமா ஆக்குனது பிதாவாகிய தேவன். அந்த நிலைமைக்கு என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கும்போது போயிட்டாரு. அந்த அளவுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பாவமாவே என்ன பண்ணிட்டாரு, ஆக்கிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்காக? நமக்காக. அப்பன்னா பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த ஒட்டுமொத்த மனுஷங்க மலை வச்ச அன்பினால மாறி மாறி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அன்பு காமிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து வந்து 30 வயசு ஆகி ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவருடைய ஜீவன் என்ன பண்ணிச்சு, இழந்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 வருஷம் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யறாரு. அந்த ஊழியத்தினுடைய கடைசி காலத்துல, கடைசி நாள்ல, கடைசி வாரங்கள்ல எப்படிப்பட்ட வேதனையெல்லாம் அவர் அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போர் சேவகன் வந்து என்ன பண்றாரு, ஒரு கணத்தை அரைகிறாரு. இப்போ அடி வாங்கினது யாரு, அரைஞ்சது யாரு? கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி வீட்டு ஓனர் என்ன பண்ணிருச்சு,
அடிச்சிருச்சு. நாமளா தான் என்ன பண்ணியிருப்போம்? சரி இப்போ அடிச்சிட்டல்ல, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நான் என்ன பண்றேன் உன்னை, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரா இயேசு கிறிஸ்து? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பரிபூர்ணமான நிலைமையிலிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடி வாங்கியிருப்பார். அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கியிருப்பாரா இயேசு கிறிஸ்து? வாய்ப்பு கம்மி தான். இல்லை, வாங்கியிருக்க மாட்டார். ஏன்னா ஒரு பரிபூர்ணமான மனுஷன் தவறு பண்றதுக்கான வாய்ப்பு என்ன பண்ணல, இல்லவே இல்லை. கன்னத்தை ஓங்கி அறையும் போது அவர் எப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட ஒரு டென்ஷன் அவருக்கு வந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணல அவரு, அடி உனக்காக நான் என்ன பண்றேன், ஜீவனை கொடுக்குறேன். அடுத்து என்னன்னு பார்க்கும், அந்த போர் சேவகர்கள் இருக்கிறாங்கல்ல, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிச்சது மாத்திரம் இல்லாம அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிச்சு எடுத்துட்டாங்க. இப்ப அந்த அடியெல்லாம் வாங்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி யோசிச்சிருப்பாரு, உங்களுக்காகவும் சேர்த்தா நான் என்ன பண்றேன், அடி வாங்குறேன், ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தியாகத்தை இந்த ஒட்டுமொத்த மனு குலத்துக்காகவும் இந்த ஆதாமை மீட்பதற்காகவும் தியாகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கிறோம். நம்மளெல்லாம் மீட்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஈடுபலியை கொடுத்தார், ஜீவனை கொடுத்திருக்கா அப்படின்னா வெறும் ஜீவனை மட்டும் அவர் என்ன பண்ணல, கொடுக்கல, எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறார், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். சோ இப்படியாக பாடுகள் பட்டு கடைசியா சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது நிமித்தமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம் என்ன பண்ணப்படுறாரு, அது ஈக்குவலா ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்த மரணத்தில் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. அப்படி கொடுப்பது நிமித்தமாக ஆதாம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது மரணத்திலிருந்து விடுதலை ஆகிற ஜீவன் பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுது, அவருக்கு கிடைக்குது. ஸோ இப்போ அப்படியே பார்க்கும்போது இந்த ஜீவன் கொடுத்தார்ல இயேசு கிறிஸ்து, அவர் கொடுத்த ஜீவன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஈக்குவலா கொடுத்தார் அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்குமா? ஆமாவா? இப்ப இயேசு கிறிஸ்துக்கு நம்ம ஆரம்பத்திலே கேட்ட ஒரு கேள்விதான், இயேசு கிறிஸ்துக்கு எந்த தானே ஜீவன் இருந்துச்சு, ஒரே ஒரு ஜீவன் தான். இப்போ ஒட்டுமொத்த உலகத்திலையும் எத்தனை கோடி ஜனங்கள் பிறந்திருப்பாங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பல கோடி ஜனங்கள், பல 100 கோடி ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிறந்திருக்கிறாங்க, மரிச்சிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இந்த கோடான கோடி ஜனங்களுக்கு ஈக்குவலா, அவங்களுடைய ஜீவனுக்கு ஈக்குவலா கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்குமா? இல்ல இயேசு கிறிஸ்து ஒரு தராசுலையும் இந்தாண்ட பக்கம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாம். இப்ப ஆதாமுடைய ஜீவனுக்கு ஈக்குவலா அவர் கொடுத்தாரான்னு கேள்வி கேட்டோம்னா எது கரெக்டா இருக்கும்? அப்ப மீட்கும் பொருளா வந்தார் அப்படின்னா உலகத்துக்கான மீட்கும் பொருள் அப்படின்றது ஓகே, எல்லாருக்காகவும் தான் அவர் மரிச்சிருக்கிறார். அது எல்லாருக்கும் எப்படி அது அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் எப்படி அது பொருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தராசுல இயேசு கிறிஸ்து, இந்த தராசுல யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம் பரிபூர்ணமான ஜீவனில் படைக்கப்பட்டாரு. அந்த பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்கறதா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, வந்தார். படிக்கலாம் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 18. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. சோ முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு மீறுதல், ஆதாம் எத்தனை பண்ணாரு, மீறுதல். அந்த மீறுதல்னால எல்லா மனுஷருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆக்கினை தீர்ப்பு என்ன பண்ணுச்சு, உண்டாச்சு. அதுதான் மரண தீர்ப்பு, கரெக்டுங்களா, மரண தண்டனை. சோ அடுத்தது படிக்கலாம். ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும், ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. சோ ஒரே நீதியினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு என்ன பண்ணுச்சுங்களா? அப்போ இறந்து போனது ஒரு ஜீவன், ஒருவருடைய மீறுதல், அது நிமித்தமாக மரணம். அடுத்தது ஒருவருடைய நீதி. அப்பனா இது இழந்து போனது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமுடைய நீதி, அதனால மரண தீர்ப்பு என்ன பண்ணுச்சு அவருக்கு,
வந்துச்சு. அடுத்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கான ஜீவனை கொடுக்கும்போது அந்த நீதிக்கு ஈக்குவலா ஜீவன் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? இதே வசனத்தை அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க, தெளிவா இருக்கும். ரோமர் 5:19 ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். எப்படி ஆதாம் பாவம் செஞ்சதுனால அவருடைய கீழ்ப்படியானனால அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டாங்களோ, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து கீழ்ப்படிஞ்சு அவருடைய ஜீவனை கொடுத்த நிமித்தமாக அநேகர் என்ன பண்றாங்க? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை கொடுத்த விஷயம் அப்படின்றது இப்போ ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அந்த ஜீவனை இழக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அதனால பிறக்கிற சந்ததி எல்லாமே எப்படி பிறந்தாங்க? பாவத்துல தான் பிறந்தாங்க. அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கீழ்ப்படிஞ்சு ஜீவனை கொடுத்ததுனால இப்போ ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? மீட்கப்பட்டாரு. அவருடைய சந்ததிகளாக இருக்கிற எல்லாருக்கும் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீதிமான் அப்படின்ற அந்த மீட்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்குது. 1 கொரிந்தியர் 15 21 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:21 முதல் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சோ மனுஷனால் மரணம் உண்டாச்சு. எந்த மனுஷனால? ஆதாம் அப்படின்ற மனுஷனால. யார் யாருக்கெல்லாம் மரணம் வந்துச்சு? உலகத்தில் இருக்கிற எல்லாரும். அப்ப எல்லாரும் பாவிகள் அப்படின்னா கிறிஸ்தவங்க மட்டுமா? கிறிஸ்தவங்க மட்டுமா? அப்போ ஒரு மனுஷனால மரணம் அப்படின்றது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை பின்பற்றவங்களுக்கும், அது எல்லா ஜனங்களுக்கும் பாவம் மரணத்தை உண்டாக்குச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்ததுனால ஆதாமுக்குள்ள எல்லாரும் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா இந்த எல்லாரும் அப்படின்றது யாரு? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மீட்பு. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. இவங்களுக்காக தான் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாருக்கும் மீட்பர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மீட்டது யாரு? அவர் ரட்சித்தது யாரு? முதல்ல ஆதாம. இப்ப ஆதாம மீட்டது நிமித்தமாக அவருடைய சந்ததியா வர எல்லாருக்கும் ஒரு மீட்பு என்ன பண்ணுது? கிடைக்குது. இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனையே சிலுவையில் என்ன பண்ணாரு? கொடுத்தார். லூக்கா 23:46 லூக்கா 23:46 இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவன் என்ன பண்றாரு? இப்ப ஜீவனை விட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவர் மரணத்துல சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போதும் என்னுடைய ஜீவனை என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது உங்க கையில என்ன பண்றேன்? ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா மறிக்கிற ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜீவனாலதான் ஆதாமுடைய சந்ததியார் எல்லாருக்கும் ஒரு மீட்பு என்ன பண்ண போகுது? கிடைக்க போகுது. சோ அப்படியா பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 8:9 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்து அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து அவருக்கு ஏன் இந்த பூமியில வந்து இவ்வளோ பெரிய பாடுகள், இவ்வளோ பெரிய அவமானம், இவ்வளோ பெரிய வேதனை, அடி, காயங்கள், அடுத்து ஜீவனே கடைசியா போகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? எதுக்காக இயேசு கிறிஸ்து இப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆக்சுவலி தரித்திரா இருக்கிற நாம ஐஸ்வர்யங்களும் ஆகணுன்றதுக்காக நமது நிமித்தம் ஐஸ்வர்ய நிலைமையிலிருந்து யார் ஒருத்தர் தரித்திரானாரு? இயேசு கிறிஸ்து. அப்போனா இப்படிப்பட்ட ஒரு தியாகம், இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் இயேசு கிறிஸ்து நமக்காக பண்ணதுக்கான காரணம் என்ன? பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக
அப்படின்னா ஏன் மீட்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பத்திலே படித்த வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் என்ன பண்ணாரு, இவ்வளவா என்ன பண்ணாரு. ஸோ இந்த அன்பு பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நம்ம மேலேயும் உலக ஜனங்கள் எல்லார் மேலேயும் வைத்தது நிமித்தமாக தான் இவ்வளோ பெரிய தியாகத்தை என்ன பண்ண முடிஞ்சது, செய்ய முடிஞ்சது. இப்போ நம்ம எல்லார்ட்டும் ஒரு கேள்வி, பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரனே கொடுத்து நம்ம மேல என்ன பண்ணியிருக்கிறாரு, அன்பு கூர்ந்துட்டார். இயேசு கிறிஸ்துவும் அதுக்காக தன்னை என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டாரு, இழந்து நம்மளை மீட்கிறதுக்காக அவருடைய அன்பை என்ன பண்ணிட்டாரு, காமிச்சிட்டார் நம்ம கிட்ட. இப்ப அவங்க 2 பேருக்காகவும் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, இல்ல நான் என்ன பண்ணலாம், எது பண்ணா கரெக்டா இருக்கும்? அதே அன்பை நானும் தேவனே உங்களை நேசிக்கிறேன், ஆண்டவரே உங்களை என்ன பண்றேன், அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டும் எப்படியும் நார்மலா வாழ்ற மாதிரி அதே ஒரு வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இது கரெக்டா இருக்குமா? என்ன கொடுக்கலாம்? பாவம் இல்லாம வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம், வேற என்ன கொடுக்கலாம், வேற என்ன கொடுத்தா கரெக்டா இருக்கும்? ஸோ என்ன அப்படின்னு பார்க்க, மீட்கும் பொருளா வந்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்படி ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதுக்கு காரணமா இருந்த பிதாவாகிய தேவனுக்கு நம்ம என்ன கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய ஜீவனை என்ன பண்ணாகணும், கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது. எப்படி நம்மளை ஜீவனை கொடுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படின்றத ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். அப்ப இவ்வளோ அன்பை காமிச்சு, இவ்வளோ கிருபையை காமிச்சு, நமக்காக ஜீவனையே கொடுத்து, எப்படி அவர் ரத்தத்தையே கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார் அப்படின்னா, எப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், இல்லை என்னத்தை கொடுத்தா அந்த அன்புக்கு நம்ம பாத்திரவான்கள் சொல்ல முடியும் அப்படின்றத ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப படிக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு வேத பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்துக்கான மீட்பா இல்ல உலக ரட்சகரா ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் யார்ல இருந்து வந்தவங்க, ஆதாம்ல இருந்து வந்தவங்க. இந்த ஆதாம மீட்டு எடுத்துட்டா யார மீட்ட மாதிரி, ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து மீட்க மாதிரி. அப்படின்னா ஆதாமுக்கும் நமக்கும் நேரடியான ரத்த சம்பந்தமான தொடர்பு என்ன பண்ணுது, இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் என்ன பண்ணல, இல்ல. ஆனா இந்த ஆதாம மீட்டது நிமித்தமாக இப்ப அவருக்குள்ள அவருடைய சந்ததியா இருக்க நாம எல்லாரும் என்ன பண்றோம், மீட்கப்படுறோம். நாம மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக என்ன பண்ண போறாங்க, மீட்கப்பட போறாங்க. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா இப்படிதான் என்ன பண்ணிருக்கிறாரு, வந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், எல்லாரையும் மீட்கவும் என்ன பண்ண போறாரு, போறார். ஸோ அப்படின்ற ஒரு காரியத்தோட பொறுமையோட கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.